சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல ஜனநாயகன் ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு போட்டியா சிவகார்த்தியினுடைய பராசக்தி வெளியானாலும் கண்டிப்பா தளபதி படம் பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் ரொம்ப ஜோரா நடந்துட்டு வருது. அட்வான்ஸ் புக்கிங்ல பல கோடிகளை படம் அள்ளியிருப்பதாக திரையரங்குகளில் இருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரைலர் முன்னாள் போலீஸ் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலையான நிலையில போலீஸ் அதிகாரி ஒருவர் மரணத்தை தொடர்ந்து அவரது மகளை வளர்த்து எப்படியாவது இராணுவத்துல சேர்க்க வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடுறாரு. அதற்காக பூஜாக்கு உதவி செய்வது போல கதை உள்ளது. அர்ஜுன் ராம்பால் உலகத்திலேயே தான் நம்பர் 1 ஆளாக இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை செயல்படுத்த நினைப்பது போல பாபி தியோல் ஓம் எனும் ப்ராஜெக்டை அமல்படுத்த நினைக்க அதை எப்படி விஜய் தடுக்கிறாரு, மமிதாவுக்கு கிளைமேக்ஸ்ல எப்படி வீரம் வருது என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை. படத்துல ஆங்காங்கே அரசியல் வசனங்கள் இருக்கின்றன. விஜய் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் விருந்தாக அமையும். இந்த ட்ரைலரை பார்த்த எல்லாருக்குமே அது தெரியும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலர் ஒரு பக்காவான விஜய் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தரமான ட்ரைலரா அமைஞ்சிருக்கு. ஓகே கைஸ், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய பட்ஜெட் பிசினஸ் ரிப்போர்ட் ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளவு கோடி லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தளபதி விஜயின் படம் அப்படின்னாலே பிசினஸ் மிகப்பெரிய அளவுல நடக்கும். அதுவும் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால சொல்லவே தேவையில்ல. பெரிய திரைப்படங்கள் வெளிவரும் சமயத்துல அந்த படங்களுடைய பட்ஜெட் பிசினஸ் விவரங்களை பார்ப்போம். அந்த வகையில விஜயின் ஜனநாயகன் படத்தினுடைய பட்ஜெட் மற்றும் பிசினஸ் ரிப்போர்ட் குறித்து தகவல் வெளிவந்திருக்கு. ஜனநாயகன் படத்தினுடைய பட்ஜெட் மொத்தமா 352 கோடி. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திரையரங்க உரிமை பாத்தீங்கன்னா 105 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கேரளா திரையரங்க உரிமை பாத்தீங்கன்னா 15 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கர்நாடக திரையரங்க உரிமை தயாரிப்பாளர் KVN சொந்த ரிலீஸ்ல திரையிட இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படம் கர்நாடகாவில் 20 கோடிக்கு ஷேர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்வோம். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா திரையரங்க உரிமை பாத்தீங்கன்னா 12 கோடி. வட இந்திய திரையரங்க உரிமை பாத்தீங்கன்னா 9 கோடி. வெளிநாட்டு திரையரங்க உரிமை பாத்தீங்கன்னா 78 கோடி. ஆடியோ உரிமை 29 கோடி. டிஜிட்டல் உரிமை 120 கோடி. சேட்டலைட் உரிமை 64 கோடி. மொத்தமா இந்த படத்தினுடைய பிசினஸ் 452 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரிலீஸுக்கு முன்னாடியே. இதன் மூலம் ரிலீஸுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர்களுக்கு கிடைத்துள்ள லாபம் பாத்தீங்கன்னா 99.40 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா பிரபல மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் பகிர்ந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே கைஸ், இந்த படம் வெளிவந்ததற்கு பிறகு என்னென்ன மாதிரியான சாதனைகளை பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி.